Hello friends, welcome to Chennai to Mangalore friends. இன்னைக்கு இந்த சேனல்ல வெள்ளை ரவையை வச்சு ஒரு சமோசா ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்ல 2 கப் வெள்ளை ரவை அதை சேர்த்துக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் டைட்டா இருக்கக்கூடாது, ரொம்பவும் இலக்கமா இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நாம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கப் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாதிரி நல்லா ரவுண்டா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாவும் உருட்டக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மீடியம் சைஸ்ல ஒரு சமோசா கிடைக்கும் நமக்கு. இப்ப இத ஒரு நைஃபை வச்சு 2ஆ கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 எட்ஜஸையும் இந்த மாதிரி
நல்லா கையை வச்சு ஒட்டிக்கோங்க. கையில வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னாவே நல்லா ஒட்டிக்கும். நல்லா எந்த பக்கமும் கேப் இல்லாத மாதிரி நல்லா கையிலே வச்சு ஒட்டிருங்க. இப்ப இதுக்குள்ள நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஸ்டஃபிங் அதுக்குள்ள வச்சிடலாம். நல்லா வச்சுட்டு இந்த பக்கமும் நல்லா கையை வச்சே நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு எல்லா பக்கமும் பார்த்து நல்லா கையாலேயே ஒட்டி விட்டீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்மளோட சமோசா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் மாவு எடுத்திருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு 16 சமோசா கிடைச்சிச்சு. உங்களுக்கு தேவையான அளவை நீங்க சேர்த்துக்கலாம். இதை அப்படியே பேக்கெட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீசர்ல வச்சு கூட உங்களுக்கு தேவையானப்ப எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ சூப்பரா நம்மளோட சமோசா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.